ஒரு ராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு சிந்தனை வந்தது. அது எந்த சிந்தனை என்று பார்த்தீர்கள் என்றால், எந்த வேலையை நாம் எப்போது செய்ய வேண்டும்? யாருடன் பழக வேண்டும்? யாருடன் பழகக்கூடாது? இருக்கும் வேலைகளில் எந்த வேலை மிக முக்கியமான வேலை? இதை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது. இதுதான் அந்த ராஜாவுக்கு வந்த சிந்தனை. உடனே அவர் இந்த சிந்தனையை அவர் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பாக அறிவித்தார். அது என்ன அறிவிப்பு என்றால், எந்த மனிதர்கள் மிக முக்கியமானவர்கள் என்றும், எந்த வேலை மிக முக்கியமான வேலை என்றும் சொல்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்று தன் மக்களிடம் அவர் அறிக்கையை வெளியிட்டார். அதை கேட்ட மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் தன் பதிலை கூற அரசரிடம் வந்தனர். அதில் முதலாவது நபர் இவ்வாறு கூறினார்: ஒருவன் தன் 1 மாத வேலையை அவன் முன்கூட்டியே திட்டம் போட்டு வைத்திருந்தால் அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. இரண்டாவது நபர் இவ்வாறு கூறினார்: எதிர்காலத்தை முன்கூட்டியே திட்டமிடுவது ஒரு முட்டாள்தனம். அந்த திட்டத்தால் கிடைக்கும் மகிழ்ச்சி ஒரு பொய்யான மகிழ்ச்சியே. அந்த நபர் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பின்பு மூன்றாவது நபர் இவ்வாறு கூறினார்: நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் எந்த செயலை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை நம்மளால் தீர்மானிக்க முடியாது. எனவே ஒரு ஞானம் உள்ளவரின் உதவி நமக்கு எப்போதும் தேவை என்று கூறினார். பின்பு நான்காவதாக வந்த நபர் இவ்வாறு கூறினார்: நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை நாம் முன்னதாகவே அறிந்து கொண்டு செயல்படுவதற்கு ஒரு ஜோதிடர் தேவை. எனவே ஒவ்வொருவரும் வேலையை சரியான நேரத்தில் செய்வதற்கு ஒரு ஜோதிடரை அணுக வேண்டும் என்று பதில் கூறினார். பதில்கள் எல்லாம் மாறுபட்டவையாக இருந்தன. மேலும் சிலர் இவ்வாறு சொன்னார்கள்: அது என்னவென்றால், அரசருக்கு மிக முக்கியமானவர்கள் அமைச்சர்கள்தான் என்றும், மேலும் சிலர் மதகுருக்கள் என்றும், மருத்துவர்கள் என்றும், வீரர்கள் என்றும் கூறினார்கள். இந்த இரண்டாவது கேள்விகளுக்கான பதில்களும் அரசருக்கு சரியான பதில்களாக தெரியவில்லை. மேலும் அரசருடைய மூன்றாவது கேள்விக்கான பதில்களும் இவ்வாறே இருந்தன. அந்த பதில்கள் என்னவென்றால், உலகிலேயே மிக முக்கியமானது அறிவு என்றார்கள். சிலர் கலைதான் முக்கியமானது என்றார்கள். மேலும் சிலரோ கடவுளை வழிபடுவதுதான் முக்கியமான செயல் என்றார்கள். இவ்வாறு தன் மக்கள் கூறிய பதில்கள் அனைத்தும் வெவ்வேறு வகையாக இருந்ததால் அரசர் எதையும் ஏற்கவில்லை. எனவே உண்மையான பதில்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிய அரசர் நாணத்தில் புகழ் பெற்ற தவசியை போய் சந்திக்க முடிவு செய்தார். அந்த தவசி காட்டில் வாழ்ந்து வந்தார். எப்போதும் காட்டை விட்டு அவர் வெளியவே வரமாட்டார். அவர் சாதாரண மக்களை மட்டுமே சந்திக்கக் கூடியவர். எனவே அரசர் எளிமையான ஆடையை அணிந்து கொண்டு தவசியின் குடிசைக்கு அருகில் தன் குதிரையை நிறுத்திவிட்டு வீரர்களை பின்னால் விட்டுவிட்டு தனியே தவசியை பார்க்க நடந்து வந்தார். ஒரு வழியாக அரசர் அந்த தவசியை பார்த்து விட்டார். அந்த தவசி தன் கையில் உள்ள கரண்டியால் தன் தோட்டத்தில் உள்ள மண்ணை தோண்டிக் கொண்டிருந்தார். அவர் மிகவும் மெலிந்திருந்தார். அரசர் அவர் பக்கம் வந்து இவ்வாறு கூறினார்: ஞானி தவசி அவர்களே, என்னிடம் 3 கேள்விகள் உள்ளன. அந்த கேள்விகளுக்கு பதில்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் தங்களிடம் வந்தேன் என்று அரசர் கூறினார். பின்பு அரசர் அந்த 3 கேள்விகளையும் தவசியிடம் இவ்வாறு கூறினார்: எந்த வேலையை நாம் எப்போது செய்ய வேண்டும்? யாருடன் பழக வேண்டும்? யாருடன் பழகக்கூடாது? இருக்கும் வேலைகளில் எது மிக முக்கியமான வேலை என்று அரசர் தவசியிடம் கேட்டார். ஆனால் தவசியோ அந்த கேள்விகளுக்கு பதில்களை அளிக்காமல் தன் தோட்டத்தை கரண்டியால் மூச்சு இழைக்க இழைக்க தோண்டிக் கொண்டிருந்தான். உடனே அரசர் தவசியிடம், நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள். அந்த கரண்டியை என்னிடம் கொடுங்கள். உங்களுக்கு பதிலாக நான் தோண்டி தருகிறேன். நீங்கள் சிறிது நேரம் போய் ஓய்வெடுங்கள் என்று கூறினார். உடனே தவசி அந்த கரண்டியை அரசரிடம் கொடுத்துவிட்டு தரையில் உட்கார்ந்தார். அரசர் சிறிது நேரம் தோண்டிய பிறகு தனது கேள்விகளை தவசியிடம் மீண்டும் எழுப்பினார். ஆனால் தவசியோ பதில்களை அளிக்கவில்லை. சூரியன் மறையும் வரை அரசர் தோண்டினார். பிறகு அரசர் கரண்டியை நிலத்தில் பதித்துவிட்டு மீண்டும் தனது 3 கேள்விகளை தவசியிடம் எழுப்பினார். ஆனால் தவசியோ பதில்களை அளிக்கவில்லை. உடனே அரசர், ஞானி தவசி அவர்களே, தங்களுக்கு பதில் கூற விருப்பம் இல்லை என்றால் என்னிடம் நேராக கூறிவிடுங்கள். நான் என் வீட்டுக்காவது திரும்பி செல்வேன் என்றார். உடனே தவசி அரசரிடம், யாரோ ஓடி வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், அவர் யார் என்று நாம் போய் பார்ப்போம் என்றார். அரசர் தன் பின்னால் திரும்பி பார்த்தார். உண்மையாகவே தாடியுள்ள ஒரு நபர்
தன் வயிற்றில் இருந்த இரத்தம் வழிய வழிய ஓடி வந்து மயக்கமுற்று தரையில் விழுந்தார். அரசர் அந்த நபரிடம் அவரது வயிற்றில் இருந்த காயத்தை சுத்தம் செய்து ஒரு சுத்தமான துணியால் கட்டி இரத்தம் வெளியேறுவதை நிறுத்தினார். இறுதியில் இரத்தம் நின்றவுடன் அந்த நபர் அரசரிடம் குடிக்க தண்ணி கேட்டார். அரசரும் அவருக்கு குடிக்க தண்ணி கொடுத்தார். இந்நேரத்தில் சூரியன் மறைந்து இரவு நேரம் வந்துவிட்டது. உடனே அரசர் தவசின் உதவியுடன் அந்த நபரை தவசின் வீட்டுக்கு அழைத்து சென்றார். அவரை படுக்க வைத்தார். அரசர் அதிகமான வேலை செய்ததால் சோர்வடைந்து தவசியின் வீட்டு வாசலில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கினார். அடுத்த நாள் காலை விடிந்ததும் அந்த தாடையுள்ள மனிதர் அரசரிடம் வந்து, மன்னிக்கவும் அரசரே என்றார். உடனே அரசர், நான் உங்களை அறியவும் இல்லை, மன்னிக்க வேண்டியதும் இல்லை என்றார். அதற்கு அந்த தாடியுள்ள மனிதர், நீங்கள் என்னை அறியவில்லை, ஆனால் நான் உங்களை நன்றாக அறிவேன். நீங்கள் என் சகோதரனை கொன்று என் சொத்தை பறித்ததற்காகவே உங்களை பழிவாங்க உங்களை தேடி வந்தேன். மேலும் நீங்கள் தவசியை சந்திக்க தனியாக வருவீர்கள் என்றும் எனக்கு தெரியும். நீங்கள் தவசியை பார்த்துவிட்டு திரும்பும் வழியில் உங்களை சுட்டுக் கொல்வதற்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் முழுவதும் காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் வரவில்லை. ஆனால் உங்கள் வீரர்கள் என்னை அடையாளம் கண்டு என்னை கத்தியால் குத்தினார்கள். உங்கள் வீரர்களிடமிருந்து நான் தப்பி ஓடி வந்தேன். ஆனால் நீங்களோ என் காயத்தை பார்த்து பராமரிக்கவில்லை என்றால் நான் இறந்திருப்பேன். ஆனால் இப்போது நான் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கு விசுவாசம் உள்ள அடிமையாக இருப்பேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என்றார் அந்த தாடியுள்ள மனிதர். அரசர் உடனே அவரை மன்னித்து, உன் சொத்தை உன்னிடமே திரும்ப தருவேன் என்று வாக்குறுதியும் கொடுத்தார். பின்பு அரசர் தவசியிடம் சென்று, இது கடைசி முறை ஞானி அவர்களே, என் கேள்விகளுக்கு பதில்களை அளியுங்கள் என்றான். ஆனால் உங்கள் கேள்விகளுக்கு நீங்களே பதில்களை பெற்றுவிட்டீர்கள் என்றான் தவசி. அரசர் அவரை பார்த்து, எப்படி பதில்கள் கிடைத்தன என்றார். அதற்கு தவசி, நேற்று நீங்கள் என் பலவீனத்தை கண்டு கொள்ளவில்லை என்றால் இந்த தோட்டத்தை நீங்கள் தோண்டி இருக்க மாட்டீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக திரும்பி போயிருந்தால் அந்த மனிதன் உங்களை தாக்கி இருப்பான். அப்போது நீங்கள் என்னிடம் தங்காமல் சென்றதற்காக வருந்தி இருப்பீர்கள். எனவே அந்த நேரமே மிக முக்கியமான நேரம். நான் தான் அந்த நேரத்தில் மிக முக்கியமான நபர். எனக்கு நன்மை செய்யும் செயல்கள் தான் மிகவும் முக்கியமான செயலாக இருந்தது. பின்னர் அந்த மனிதன் ஓடி வந்து நம்மை சேர்ந்தபோது மிக முக்கியமான நேரம் நீங்கள் அவரை காப்பாற்றிய அந்த நேரம்தான். நீங்கள் அவரது காயத்தை கட்டிக் கொடுக்கவில்லை என்றால் அவர் இறந்து போய் உங்களிடம் சமாதானம் செய்து கொள்ள முடியாமல் போயிருப்பார். எனவே அந்த நேரத்தில் அவர்தான் முக்கியமான நபர். மேலும் நீங்கள் அவருக்காக செய்ததான் மிக முக்கியமான செயல். அதனால் நினைவில் கொள்ளுங்கள், மிக முக்கியமான நேரம் இப்போது என்பதுதான். ஏனெனில் அதுதான் நம் வசத்தில் உள்ள ஒரே நேரம். மிக முக்கியமான நபர் நீங்கள் இப்போது உடன் இருக்கிறவர்கள்தான். ஏனெனில் மற்ற யாரையும் நீங்கள் எதிர்காலத்தில் சந்திப்பீர்களா இல்லையா என்பது தெரியாது. மிக முக்கியமான செயல் அந்த நபருக்கு செய்யும் நல்ல செயல்கள். ஏனெனில் மனிதன் இந்த உலகில் பிறந்ததற்கு ஒரே நோக்கம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான்.